ஐயோ, சிறுத்தை ஊருக்குள்ள வந்துருச்சு. அண்ணா, இவன்தானா? இவன்தானா தப்பு பண்ணுது? ஏய், நீ யாரு? நீங்க எதுக்காக இறங்கி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உன் ஊரும் இல்லை, இது உன் பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க. தேவையில்லாம உன் ஆளுங்களை பலி கொடுத்துறாத. பொழைச்சிப்பா பா. அவங்க மேலே ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட வரக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்க. இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா நாபடி கேன் சேவ் தம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீ கூட வந்து நில்லு. சுல்தான் நான் சமாளிச்சுக்கிறேன். இறங்கி முடிச்சிருக்கிறேன்.
நம்ம எல்லாம் சாதாரணமா நினைச்சிருந்தோம். ஒருத்தரை போட்டு அச்சாரு பாரு. பா! அம்மாடி! சுல்தான் சம்மா மாசுல. நீங்க சொல்ற எழுதி வச்சுக்கோ. சுல்தான் சென்னைக்கு பெரியதான வருவாரா? ஆமாண்ணே, நம்ம போய் சென்னையை கலக்குறோம். யோ ஃபோக்கஸ் ஃபுல்லா சுல்தான் மாதிரி இறங்கிச்சு. எதையாச்சும் பண்ணி ஆட்டத்தை கழிச்சு விட்டுரு. இனிமேட் பாரு, சென்னை சிட்டியை நம்மளும் கண்ட்ரோல் தான். என்ன சுல்தான் கண்டுக்காம போறாங்க? கண்டுக்காம இல்ல, கவனிச்சிருக்க மாட்டேன். இப்போ வந்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கோ பாரு. ஐயா உங்களுக்கு அண்ணா கறி வேணுமா? XYZ. என்ன சொன்ன? என்ன மறுபடியும் முறைக்கிறேன்? நெஞ்சு நிமித்து நிக்கிறிய என்ன? ஷோல்டர் இருக்கு. கூலிங் கிளாஸ் காட்டு. முன்னை விட மரியாதை ரொம்ப குறையுது. போ. ஏங்க ம் உங்களுக்காக இவ்வளோ பேரை போட்டு அடிச்சிருக்கேன் வச்சிருக்கேன். ஒரு XYZ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆ அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்ல. அதுக்கு தான் கறி சோறு போடுறோம்ல. சாப்பிட்டு கிளம்புங்க. பொடி. என்ன சொன்ன? போய் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆ 100 பேரை சமாளிக்கிறோம், இவளை பார்த்தா மட்டும் பயமா இருக்கே. முட்டை கண்ணி. சுல்தான் போன். ஹலோ தம்பி, நான் வக்கீல் பேசுறேன். சார், சொல்லுங்க சார். நியூஸ் பாத்தியா? இங்க எல்லாரையும் நாய் சொல்ற மாதிரி சுட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ரத்த கடலையா இருக்கு. This encounter was not a planned action, just self-defense. Anyways, Chennai should be crime free. இது அதோட ஆரம்பம். நாங்கள் முடிக்கும்போது சென்னையில் ரவுடிசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. என்ன ஆனாலும் சரி, அவங்களை இந்த பக்கம் வர்றதுக்கு விட்டுறாத. கேர்ஃபுல் தம்பி. சரி சார். சாயந்தரமே நாங்க மட்ராஸ் கிளம்புறோம். அப்படிங்களா? நல்லபடியா போயிட்டு எல்லாம் நல்லா கேட்டுங்க. நைட்டு ட்ரெயின்ல எல்லாரும் மெட்ராஸுக்கு போக போறோம். எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுங்க. அப்புறம் பாதி வேலை எனக்கு சோறு வேணும், குழம்பு வேணும் கேட்டீங்கன்னா வாங்கி தர மாட்டேன். சுத்தம் சாப்பிடுங்க. டேய், குழம்புது. ஆமா, நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமாமே. அப்படியா? ஆமா. சாப்பாட்டு செலவே எக்கச்சக்கமாயிருமே. ஒரு நாளைக்கு 10 மூட்டை அரிசி சோறு தோன்றானுங்க. ஏன் என்னையா நீ சோறு சாப்பிடுறதுக்குலாம் கணக்கு பார்த்து எங்கிட்ட மட்டும் இது போல 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா 10 ஊருக்கு சோறு போடுவோம்னாக்கும் சும்மா இருந்தா அப்படிதான் பேசுவேன். சோறு அள்ளி வாயில போடு. எப்படி எப்படி? இவங்க அத்தனை பேரைய நிலத்துல இறக்கி இந்த பக்கம் 10 ஏக்கரை கத்திரி, வெண்டை, தக்காளி, காய்கறி தோட்டம், அந்த பக்கம் வாழை தோட்டம், அந்த பக்கம் நெல்லு, கரும்புன்னு விதைச்சு அறுத்துற மாட்டேன். இவங்கள வச்சு அட போத்த தனி. இவங்க யாருக்கு விவசாயம் தெரியாது. ஆடா, என்ன தம்பி நீங்க காக்கா குருவிலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. விவசாயங்கிறது இயற்கை. உன் பாட்டு மூடெல்லாம் விவசாயம் தானே பார்த்துருப்பான். விவசாயம் ஒரு ரத்தத்திலேயே இருக்கும். விதை யாரு போட்டாலும் முளைக்கும். நம்ம ஊர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போய் தம்பியோட அப்பாவை பார்த்தப்ப நாங்க விவசாயிங்கன்னு சொன்னோம். ஒத்த பைசா கேட்கல. எனக்கு ஒரு படி நெல்லு கொடுக்க போதும்னு சொன்னார். அது அவரோட பெருந்தன்மை. நம்ம விவசாயிங்க ஒரு படி நெல் என்ன விளையிறதுல வருஷம் ஒரு பங்கே கொடுத்துருவோம். தம்பி, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எல்லாம் இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறத உங்க ஆளுங்க சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. எப்பா அந்த ஆளே கேட்கறான். டப்புன்னு பொண்ணை கேட்டு போ. கேட்டா தருவார். போ போ சொல்றதுக்கு போ. வந்து கேட்பாருங்க. ஊர் பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அடிதடி சண்டைங்கிற விஷயம் எங்கள் அப்பா பண்ணும்போதும் சரி, என் அண்ணனுங்க பண்ணும்போதும் சரி, என்றைக்குமே நான் விரும்பினதில்லை. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கத்தி மரத்தை வெட்டுறது தான் தப்பு, முள்ளை வெட்டுறது தப்பு இல்லைன்னு தோணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானமும் வேணும், விவசாயம் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு, விவசாயம் தான் ரொம்ப கீழே போயிடுச்சு.
அதை பற்றி யாரும் கவலையும் படுறதில்ல. ஏன் நானே பணம் இருந்தால் போதும், சாப்பாட்டையும் தண்ணியும் காசு கொடுத்து வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. அந்த மலை மேல இருந்து பார்த்தா இந்த ஊரே பச்சை பசேல்னு தெரியணும். இங்க விளையிற அரிசியில தான் என் கல்யாணத்துக்கு சோறு போடும். அதை விளைய வச்சவன் நானா இருக்கும். என்ன சொல்றது? புரியலையா? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். நானும் என் அண்ணனுங்களும் ஒரு 5 மாசம் இந்த ஊர்லயே தங்கி உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். விவசாயமா? என்னவாம்பா? விவசாயம் பண்ணணுமா? சந்தோஷம் தானே? விவசாயமா? எங்களுக்கு விவசாயம் ஒதுக்கப்பட்ட தொழில் இல்லைங்க. நாங்களும் இறங்கி பண்ணுவோம். அதுக்கு எங்க எல்லாரையும் உங்க பிள்ளைகளா நினைச்சு விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். நன்றி.